சிலர் பேர் மாற்றி நாசமாக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. 1000ல் ஒரு ஆள், 1,00,000ல் ஒரு ஆள், கோடியில் ஒரு ஆள் தான் வந்து அவர் பேர் மாற்றினதுக்கு அப்புறமா நல்லா இருக்கிறத பார்க்கணும். எந்த பேரை வச்சாலும் அதில் நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் பேர் மாற்றுறது ஒன்றும் இயற்கையாக மாறிடுச்சுன்னா தப்பு இல்லைங்க. கருணாநிதினு பேர் வச்சவங்க எல்லாரும் முதலமைச்சரா ஒரு ஜோசியர் போய் பார்க்குறாரு, சுந்தரமூர்த்தின்னு பேர் மாற்றிக்கிறாரு. ஆக்சிடென்ட் ஆகி தலையில் அடிபட்டு போச்சு. ஓகேங்களா? அந்த மூர்த்திங்கிற பேர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு தலையில் சின்னதாக அடிபடும். எனவே பெயர் என்பது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. நீ தானே பிள்ளை பத்த, நீயே பேர் வை, அவ்வளோதான் இல்லைங்களா? எவனோ ஒரு ஜோசிக்காரனை நம்பி எதுக்கு பேர் வைக்கிற? திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடி பார்த்திபன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட வாழ்வியல் சம்பந்தமாகவும் ஜோதிட ரீதியான சந்தேகங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நமஸ்காரம் சார். வணக்கங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பிறக்கும் பொழுதே பேர் அப்படின்ற ஒண்ணு வைப்பாங்க இல்லையா? ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, பேர் அப்படின்றது பிறக்கும் போதே நம்ம கூட வர்றது. அது இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து எனக்கு இந்த பேர் வந்து செட் ஆகல, நான் அதை மாத்திக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான நபர்கள் வந்து மாத்துறாங்க சார். அது சரிதானா? பேர் மாத்துறது சரியா தப்பான்றதுலாம் கிடையாது. அவங்களுக்கு விதி இருந்தா மாத்துவாங்க. ஓகேங்களா? எல்லாருனாலே மாற்ற முடியாது. இப்போ நான் என் பேரை நினைச்சாவெல்லாம் மாற்ற முடியாது. அவங்களுக்கு அந்த விதி பிராப்தம் இருக்கணும். அப்படி அந்த டயத்தில் மாற்றுறாங்க. சிலர் பேர் மாற்றி நாசமாக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. 1000ல் ஒரு ஆள், 1,00,000ல் ஒரு ஆள், கோடியில் ஒரு ஆள் தான் வந்து அவர் பேர் மாற்றினதுக்கு அப்புறமா நல்லா இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேர் வந்து மேக்ஸிமம் நெகட்டிவையும் பாசிட்டிவ் ரெண்டையும் கலந்து தான் வச்சுருக்கோம். நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அந்த பேர் மாற்றணுன்னே நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் கண்ணதாசன் பேர் வச்சு ஒருத்தர் ஒன்றுமே இல்லாதவர் பெரிய இடத்துக்கு வந்தது இருக்குது. நல்லா இருந்தவர் கண்ணதாசன் அப்படின்னு பேர் வச்சவர் ஒன்றுக்கும் இல்லாமல் தெளிவுக்கு போனதும் இருக்குது. அதனால் எந்த பேர் வச்சாலும் அந்த பேரில் வந்து ஒரு பவர் இருக்குது. ஆனால் அதனுடைய நெகட்டிவும் இருக்குது. நெகட்டிவை தாங்குற அளவுக்கு, இல்லைன்னா அந்த நெகட்டிவை சரி பண்ண அளவுக்கு அவருக்கு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா தாங்கிக்கலாம். அடியை வாங்க முடியாத அளவுக்கு ஆள் இருந்தாருன்னா கண்டிப்பாக வீணாக போயிடுவாங்க. அதனால் வந்து ஒரு பெயர், இப்போ ஒருத்தருக்கு திரு அப்படின்னு பேர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். திரு அப்படின்ற பேரில் வைக்கிறோம் அப்படின்னா அவருக்கு மேரேஜ் லைஃபு பிரச்சனையாக தான் இருக்கும். அது அவருடைய கடைக்கு வச்சுருந்தாலும் சரி, அவருடைய ஊருக்கு வச்சுருந்தாலும் சரி, அவருடைய வீட்டுக்கு வச்சுருந்தாலும் சரி, அவருக்கே பேர் வச்சுருந்தாலும் நிறைய பேர் இந்த பேர் இருக்கவங்களுக்கு மேரேஜ் லைஃப் சரியாக இருக்காது. ஆண்களுக்கு திருவாசகம்னு ஒருத்தருக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா அவருக்கு மேரேஜ் லைஃப் நல்லா இருக்காருன்னா வெளியே பார்க்குறப்ப நல்லா இருக்க மாதிரி தெரியும். அவர் வேற விஷயத்துல சக்ஸஸாக இருப்பார். அவர் நம்ம அந்த சக்ஸஸான விஷயத்தை மட்டும் மனசில் எடுத்துக்கிட்டு அவர் மாதிரி பேர் மாற்றி அந்த மாதிரி வரலான்னு நினைப்போம். குடும்பம் நல்லா இருக்கும். இவர் அப்போ தான் போய் திருன்னு பேரை சேர்த்துக்குவார் கூட. ஓகேங்களா? கல்யாணன்றது திருக்கல்யாணம் பேர் வச்சுக்குவார். சோழி முடிஞ்சிருவாங்க. சரிங்களா? அப்போ என்னன்னா நம்ம பார்க்கக்கூடிய, அப்போ என்னன்னா ஜோசியர் நான் பார்க்கக்கூடிய வியூவுக்கும் சாதாரணமாக அந்த பேரை இன்னொருத்தவங்க பார்க்கக்கூடிய வியூவுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம எதை கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், எது தேவைன்னு பார்க்குறோமோ அதில் அவர் சக்ஸஸ் ஆகிருக்கலாம். ஆனால் அதுக்கு டேமேஜ் ஆகக்கூடிய சப்ஜெக்ட் அதில் ஒன்று இருக்கும். அது இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது எடுத்தோடனே. அது அவங்க வெளியும் சொல்ல போகிறதில்ல. யார் கல்யாணம் பிரச்சனைன்றது வெளியே சொல்ல போகிறாங்கன்னா இல்லை, அவங்க சக்ஸஸ் ஆனதெல்லாம் அவங்களுக்கு வெளியே தெரியும். அப்போ ஆனந்த் அப்படின்னு பேர் வச்சோம்னா உடல் ரீதியாக பிரச்சனை, இல்லைன்னா முதுகு தண்டு அந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்கிறோம். அப்போ ஆனந்த் அம்பானியினுடைய பேரை பார்த்துட்டு, முகேஷ் அம்பானியோட அந்த பையனுடைய ஆனந்த் அம்பானி பேரை பார்த்துட்டு எனக்கு ஆனந்த்னு பேர் வச்சோம்னா உடம்பு முதுகு தண்டில் ஆப்ரேஷன் ஆகி போயிடும். அப்போ என்னன்னா எந்த பேரை வச்சாலும் அதில் நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் பேர் மாற்றுறது ஒன்றும் இயற்கையாக மாறிடுச்சுன்னா தப்பு இல்லைங்க. இப்போ நம்ம போகிறோம், ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற இடத்துல 4 பேர் கூப்பிடுறாங்க, இல்லைன்னா நம்மளாவே இயற்கையாகவே அது ஒரு பேர் மாற்றுற மாதிரி வருது. அந்த மாதிரி சூழலில் இயற்கையாகவே சிலருக்கு பேர் மாறும். அப்படி மாறினா எந்த ஒரு தப்பும் இல்லை. அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அது அடுத்தவங்க கூப்பிடுறது, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலர் வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறோம், ஒரே இடத்துல வந்து 2 பேர் இருக்காங்க, அப்போ ஒரு பேரை மட்டும் மாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக அங்கே இருக்கிற நீ இந்த பேர் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுவும் அது இயற்கையாக நடக்கிறது. ஆனால் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீம்புக்குன்னு தான் முன்னேறதுக்காகவே பேர் மாற்றுறதுக்காக மென்டல்மாக சுற்றுவாங்க. அவங்களால வந்து கடைசி வரைக்கும் முன்னேறவும் முடியாது. இந்த பேரை மாற்றி பஞ்சாயத்தில் தான் மாறணும். அப்போ எல்லா பேர்களும் நான் சொல்கிற மாதிரி பாசிட்டிவ் மட்டும் இல்லை, பெரிய அளவில் நெகட்டிவையும் வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால வந்து நீங்கள் அசால்ட்டாக போய் பேரை மாற்றிட்டு அதனால வரக்கூடிய பாதிப்புகளை தாங்க முடியாத பாதிப்புகள் ஆயிடுச்சுன்னா இருக்கிறதும் போயிடும்ன்ற மாதிரி ஆயிடும். அப்போ பெஸ்ட்டு வந்து பேர் மாற்றுறதுலாம் இல்லை, ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தில் என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை டிசைன் பண்ணுறதான். இன்னொரு விஷயம், இப்போ என் ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் ஜாதகத்தில் பார்க்குறப்ப நான் வந்து இந்த லெவலில் தான் வாழ்வேன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் பேரை மாற்றணுன்னே நான் வந்து இந்த ஒரு ஏரியாவுக்கு நான் வந்து ஐபிஎஸ்ஸாவோ ஐஏஎஸ்ஸாவோ ஆக போகிறதில்ல இல்லைங்களா? எனக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்குது. நான் என்ன பேர் மாற்றினாலும் இதுலேருந்து நான் இந்த இடத்துலேருந்து ஒரு 10 ரூபா கூட சம்பாதிப்பேன், இல்லை 10 ரூபா கம்மியாக சம்பாதிப்பேனே தவிர அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி நான் பெரிய இடத்துக்குலாம் போக போகிறது இல்லை அப்படின்றது. ஏன்னா ஜாதகத்தினுடைய லிமிட்டில் தான் நம்ம வாழ போகிறோம். அப்போ ஜாதகத்தினுடைய லிமிட்டில் தான் நம்ம பேர் வரப்போகுது. அப்போ உதாரணத்துக்கு கருணாநிதினு பேர் வச்சவங்க எல்லாரும் முதலமைச்சரா இல்லை, இருக்க முடியாது. ஒரே ஒரு கருணாநிதி தான் இருந்தார், அவர் முதலமைச்சராக இருந்தார். அது மாதிரி பேர் வச்சவங்க பல பேர்
அந்த நிதின்றதும் கருணா அப்படிங்கிறதும் வந்து சூரியன் சனியினுடைய பேருன்றதுனால அந்தந்த ஏரியால லோக்கல்ல ஒரு சின்ன தலைவரா ஆட்டோ சங்க தலைவரா வேணா இருந்திருக்கலாமே தவிர எல்லாரும் தமிழ்நாட்டினுடைய தலைவரா ஒரு கழகத்தினுடைய தலைவரா மாற முடியாது. அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் இப்போ அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு, இந்த பக்கம் பழனிசாமின்னு ஒருத்தர், எத்தனை பழனிசாமி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவர் மட்டும் தானே முதலமைச்சர் ஆனார் திடீர்னு. அப்ப எல்லாருக்குமே ஒரு பவர்ஃபுல்லான தலைவரா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி, ஒரு கலெக்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பேரை வச்சவங்க கூட அது மாதிரி ஆயிட முடியாது. ஆனா அந்த பேர் வைக்கிறதுக்கு அந்த ஜாதகமும் ஒரு சப்போர்ட் பண்ணணும். இப்ப என்ன நம்ம பாக்குறோம்னா, ஒரு மனிதன் என்ன பேர் வச்சாலும், இப்ப நான் வந்து என்ன செய்யறேன்னா, ஒரு பெரிய ஆபீசர் ஆயிட்டேன், இல்லைன்னா ஒரு பெரிய மெர்ச்சன்ட் வச்சிருக்கிறேன், இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு ஆட்டோமொபைல் ஷோரூம் வச்சிருக்கிறேன். ஆனா என்னுடைய பேர் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பேர் வந்து இந்த மாதிரி தொழிலை செய்யும்ன்றத வேணா அந்த பேரை வச்சு சொல்லலாம். ஆனா எனக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனை நடக்கும்ன்றதுலாம் அந்த பேருக்கு தெரியும். அப்ப எல்லாம் சேர்ந்ததுதான் பேரு. அப்ப இவர் வந்து இப்போ ஒருத்தர் சந்திரன் பேர் இருக்கு, ஒருத்தருக்கு ராமச்சந்திரன் பேர் இருக்கு, டிரைவர் வேலை பார்ப்பீங்க, இல்லைன்னா லாஜிஸ்டிக்ஸ்ல இருப்பீங்க, இல்லைன்னா ஃபுட்ல இருப்பீங்கன்னு சொல்லலாம், சந்திரனுடைய பேரு. அப்ப சந்திரன் கூட அந்த இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் டாக்டரா கூட இருக்கலாம், டாக்டர் ராமச்சந்திரனா இருக்கலாம் இல்லைங்களா. அப்ப என்னன்னா சந்திரனுடைய பேரு பல தகவல்களை கொண்டு வரும். அப்ப என்னுடைய அப்பா அம்மா ஜீனு, என்னுடைய ஜீனு, என்னுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ், என் பொண்டாட்டி பேரு, என் புள்ள பேரு எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையா இருக்கு இல்லைங்களா. அப்ப இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லும்போது வெறும் பேரு, அந்த பேர் இந்த தன்மையை கொடுக்கும். ஆனா அந்த தன்மை எப்படி இருக்கும்ன்றது அவங்களுடைய சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணணும். எனவே வந்து ஒருத்தருடைய பேரை மாத்திட்டாரு, அதனால இவர் பேரை மாத்திட்டாரு அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு ரஷ்யால வந்து ஸ்டாலின் ஒருத்தர் இருந்தாரு சரிங்களா. அவர் மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியா இருந்தாரு. அவருடைய பேரை வந்து இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அவங்க அப்பா வச்சாரு. அவங்க அப்பாவுக்கு இப்ப கருணாநிதி ஐயாவுக்கு பிறந்ததுனாலதான் ஸ்டாலின் தலைவரானாரு. வேற எங்கேயாச்சும் பிறந்த ஒரு ஸ்டாலின் பேர் வச்சிருந்தா முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது இல்லைங்களா. அப்ப சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா. அப்ப எல்லாமே அது வந்து நான் வந்து இதுல கட்சியாவோ தவறில்லை, நான் வந்து தமிழ்நாடுன்றதுனால சொல்றேன் புரியுறதுக்காக. அப்ப எதா இருந்தாலும் ஒரு பேர் இருக்கு அப்படின்னா அந்த பேர் எல்லாருக்கும் வச்சாலும் எல்லாரும் அது ஆயிட முடியாது. அவங்களுடைய பேசிக்கான அந்த ரூட் வரணும். அந்த ரூட்டுக்குள்ள இந்த தலைவனுடைய பேர் வருது, புரிஞ்சுக்கிட்டீங்களா. அப்ப ஒருவேளை இவருக்கு வேற பேர் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்திருக்க முடியாது. அப்ப இந்த பேர் வச்சதும் இவருக்கு பிறந்ததும் இந்த ஊர்ல இந்த பீரியட்ல பிறந்ததும் இது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி சிங்க் ஆகி தான் அந்த தகவல்களை கொடுக்குறதுனால, அப்ப நம்ம ஒரு பேரை மட்டும் பார்த்துட்டு முடிவு எடுக்கிறத, ஒரு பேரை மட்டும் மாத்தனோடனே ஒருத்தனால மாறிட முடியாது. அவன் ஜாத்துல ஆட்டிடியூடே இல்லாத ஒருத்தனுக்கு வந்து பெரிய தலைவனோட பேர் வச்சா எப்படி ஆட்டிடியூடோட வருவான். சும்மா ஒரு அந்த ஏரியாக்குள்ள ஒரு சீன் போட்டு சுத்தலாமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாதுனால பேர் மாத்துறது நல்லதுதான். ஆனா பேர் மாத்துறதுல கெட்டதும் இருக்கு. பேர் வந்து மாத்தி வீணா போறதை விட அப்படியே ஓட்டுறது நல்லது. பேர் தானாகவே மாறுச்சுன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் மாத்தி ஒண்ணுமே இல்லாம போனதை நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் பேர் மாத்தி சக்சஸ் ஆனதையும் பார்த்துருக்கேன். சிலர் பேர் மாத்தாமே சக்சஸ் ஆகிறவங்க பாக்குறோம் இல்லைங்களா. அதனால பேர் அப்படிங்கிறது வந்து உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணதே தவிர உங்க ஜாதகத்தை மாத்துறது இல்லை. ஓகேங்களா. இப்ப எனக்குள்ள இருக்கக்கூடிய தகவல்களை வெளிப்படுத்துது பேர். அந்த பேரை வச்சு எனக்குள்ள என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேனே தவிர அந்த பேரை வச்சு கூப்பிடுறதுனால என்னுடைய தகவல்லாம் உள்ள டிசைன்லாம் சேஞ்ச் ஆகுறது இல்லைன்றதுனால பேரை மாத்துறதுனால மட்டும் உங்க விதிகள் மாற போறது இல்லை. ஆனால் இப்போ உங்க ஜாதத்துல ஒரு செம பொட்டன்சியல்ல ஒரு கிரகம் இருக்கும், இல்லைன்னா ஒரு தன்மை இருக்கும். அந்த பேர்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒருத்தரை வந்து கார்த்திக்னு கூப்பிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கல்யாண பிரச்சனை அதெல்லாம் போராடிக்கிட்டே இருப்பாரு. ஒரு லவ் பண்ணுவாரு, லவ் பிரேக்கப் ஆயிரும், லவ் பண்ண பொண்ணு இன்னொருத்தனோட கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். இவர் ரொம்ப குழந்தை பிறகு இது சம்பந்தமா பேசிட்டே இருப்பாரு, சண்டை போட்டுட்டே இருப்பாரு, வேலைக்காக போராடிட்டே இருப்பாரு. திடீர்னு அவங்க அப்பா பேர் வந்து ராஜாவா இருக்கும் சரிங்களா. அடுத்த ஒரு 35 வயசுக்கு மேல இவருடைய பேரை வந்து கார்த்திக் ராஜான்னு மாத்திக்குவார். எழுதுறது, ஃபேஸ்புக்ல போடுறது, யூடியூப்ல போடுறது, டாக்குமெண்ட்ல எழுதுறது, பேர் வண்டியில வைக்கிறதெல்லாம் கார்த்திக் ராஜான்னு போடுவாராம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியலுக்குள்ள போயிடுவார். அந்த ராஜாங்கிற பேரோட என்ன செய்யுதுன்னா இத்தனை நாள் அரசியல்லையோ இல்லைன்னா ஒரு ஓன் பிசினஸ்ல இல்லாத திடீர்னு இவருக்கு என்ன செஞ்சிருது, அந்த தன்மையை கொண்டு வருது. ஆனால் இவருக்கு ஜாதகத்துல ஆல்ரெடி சூரியன் பவரா இருக்கும். அதனாலதான் ராஜாவுடைய பையனை அவர் பிறந்திருக்கிறார். அப்ப ஆனா அந்த ராஜாவுடைய பையனா பிறந்தாலும் அந்த சூரியன் வந்து சைலண்ட்ல இருந்திருக்கும். இந்த ராஜான்ற பேர் வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த டயத்துல எடுத்துட்டு வரணும்னு ஜாதகத்துக்கும் தெரியும். அப்ப அந்த டயத்துல அந்த பேரை கொண்டு வந்து கொடுத்து அவர் வளர்த்தணும். அப்ப அவர் பேர் மாறி இருக்கா, கண்டிப்பா இவர் ஏதோ ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ண போறாரு, மாற போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமே தவிர அந்த பேரை மாத்த சொன்னாலாம் மாத்த மாட்டாங்க யாரும். அவங்களுக்குன்ற விதி வரணும், அவங்களுக்குன்ற டைம் வரணும், இயற்கையாவே அதை மாத்தி கொண்டு போகும். நிறைய பேர் நல்லா இருந்த பேர்களை கெடுத்து ஒரு ஆளுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து சுந்தரம்னு ஒருத்தருக்கு பேரு, அவர் வந்து கல்யாணம் ஆகாம இருந்தாரு. ஒரு ஜோசியர் போய் பாக்குறாரு, சுந்தரமூர்த்தின்னு பேர் மாத்திக்கிறாரு. ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டு போச்சு. ஓகேங்களா. அந்த மூர்த்திங்கிற பேர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு தலையில சின்னதா அடிபடும். அப்ப அவருக்கே மூர்த்தின்னு பேர் வச்சோடனே அவருக்கே அந்த ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கு, அவருக்கு சனி சூரியன் அமைப்பு இருக்கு. அவருக்கு பேர் வச்சது கரெக்டா அந்த கோச்சாரத்துல பேர் வச்சுக்கிறாங்க, கரெக்டா அந்த வேலையை மாத்திருச்சுன்ற மாதிரி. அப்ப ஏடாகூடமா போய் பேர் வச்சுக்க கூடாது, இருக்கிற பேரை வச்சுட்டு ஓட்டிடுறது பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே பேர் என்பது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. இப்போ வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட போறோம்,
இந்த இடத்துல வீங்கி இருக்குங்கிறாரு, நாக்க நீட்டுங்கிறாரு. அப்ப இதெல்லாம் செக் பண்ணி இந்த இடத்துல ஒரு கட்டி உடச்சு விட்டா நோய் எப்படி சரியாகும், இந்த இடத்துல கடலை வெட்டினா ஏதோ சளி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துக்கு தைலம் தேய்ங்க சரியாயிருன்னு எப்படி சொல்றது? சளி சரி பண்றதுக்கு மருந்து கொடுக்குற மாதிரி இதெல்லாம் சிம்டம்ஸா தான் புரிஞ்சுக்க முடியும். அப்ப பேர் என்பது எனது வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு சிம்டம். அந்த பேரை மாத்துறதுனால, சிம்டமை மாத்துறதுனால நோய் எப்படி சரியாகும்? அப்ப நான் என்னுடைய வாழ்க்கை என்பது நோய் போல, சிம்டம்ஸ் தான் பேரு. அப்ப ஜாதகமும் அதே தான். என்னுடைய ஜாதகமும் என்ன அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவியை தவிர என்னுடைய டிசைன் அது இல்லை. ஓகேங்களா? நான் அந்த இடத்துல சுவிட்ச் ரிமோட் இல்லது. ஓகேங்களா? அந்த மாட்டி மாற்றி அவங்க வாழ்க்கை மாறுது. அது நீங்க என்னதான் கொடன்னு எழுதி வச்சாலும், கோடு கோடா போட்டு கிறுக்கி வச்சாலும் உங்க வாழ்க்கை எப்பவுமே மாறாது. ஏன்னா இந்த இதை பத்தி ரிஃப்ளெக்ட் பண்றதா அதே தவிர நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை மாத்தி எழுதுறது. அப்புறம் நிறைய பேர் பேரு மாத்தி எழுதுவாங்க. அப்புறம் கிரகங்களே மாத்தி எழுதுற பரிகாரம்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. சரிங்களா? செவ்வாய் 8ல இருக்கு, உங்களுக்கு தோஷமாயிருச்சு, நீங்க இனிமேல் 7 6 9 எழுதி பாருங்க, எழுதுங்க, நீங்களாவே ஒரு 10 கட்டம் போட்டு 9ல செவ்வாய் எழுதுங்க அப்படின்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. தாந்திரிக பரிகாரம், மாந்திரிக பரிகாரம், ஒன்றும் என்ன விதியோ அது நடந்தே தீரும். பெயர்கள் அந்த விதியை வெளிப்படுத்துகிறது. இப்ப நாங்க ஜோசியரா இருக்கிறவங்க என்ன செய்யறோம்னா, ஒரு ஜாதத்துல பேரை கேட்டோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு சொல்றமே தவிர நான் பேர் மாத்துவதற்கு, நான் பேரை பத்தி நிறைய பேசினா கூட கிளைண்ட் நிறைய பேர் பேர் மாத்துறதுக்கு கூப்பிடுவாங்க, பேர் வைக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. பேர் வைக்கிறதோ பேர் மாத்துறதோ இதை பத்தி எந்த ஆலோசனையும் தர்றதே இல்லை. காரணம் என்னன்னா எல்லாம் விதி தான். எனக்கு எப்படி மூக்கு வரணும்னு நான் எப்படி இன்னொருத்தருக்கு வளைச்சா விடுறது, அது என்னுடைய டிசைன், என்னுடைய இது இல்லை. அது மாதிரி பேர்களும் என்னுடைய டிசைன். அப்ப நான் என்ன சொல்றேன், நிறைய பேர் அப்பா அம்மாவுக்கு எனக்கு பையன் பிறந்திருக்கான் சார், வாழ்த்துக்கள், என்ன செய்யலாம், பேர் என்ன சார் வைக்கலாம், நீ தானே பிள்ளை பத்த, நீயே பேர் வை, அவ்வளவுதான் இல்லைங்களா? எவனோ ஒரு ஜோசிக்காரனை நம்பி எதுக்கு பேர் வைக்கிற? உன் பிள்ளை உனக்கு நீ பேர் வச்சுக்க, சந்தோஷமா கூப்பிடு, என்ன பேர் வச்சாலும் விதிப்படி தான் இருக்கும், நீ தப்பாலாம் வைக்கவே முடியாது. அப்ப நம்ம தப்பா வச்சுட்டோம், தப்பா செஞ்சுட்டோன்ற எந்த ஒரு குற்ற உணர்வுமே தேவையில்லை, கில்ட்டி ஃபீலிங்கே தேவையில்லை. ஏன்னா ஜாதகத்துல அந்த பேர் இருந்தே தீரும், அது வந்தே தீரும். எனவே அவங்கவுங்க பிள்ளை பத்தி அவங்கவுங்க பேரை வச்சு சந்தோஷமா வாழலாம். ஏன்னா யாரும் தப்பு பண்ணவே வாழ்க்கையில முடியவே முடியாது, எல்லாம் விதிப்படி போகுன்றதுனால பெயர்கள் என்பது விதியை புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவிதானே தவிர அந்த பேரை மாத்தி விதியெல்லாம் மாற்ற முடியாது. அப்படி பேர் மாறுனதுனால வாழ்க்கை மாறுச்சுன்னா அதுவும் விதியில அவனுக்கு இருந்தால்தான் நடக்குமே தவிர நம்மளா போய் விதியெல்லாம் மாற்றவே முடியாது. எனவே இயற்கையாக மாறுனா மாறட்டும், விட்டுருங்க. புதுசா நீங்களா போய் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பெரிய அளவோட சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு. பேர்களை மாற்றவே முடியாது, மாத்தினா மாட்டிக்குவாங்க. யார் இந்த பேர்களை மாத்தி கொடுக்குறாங்கன்னா அதை பத்தி நாலேஜ் இல்லாத ஜோசியர். திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.